கொண்டிருக்கிறோம். பட்டுக்கோட்டை அருகே பூவாலூரில் பெண் ஆணவ கொலையா என பெற்றோரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வேறொரு சாதியைச் சேர்ந்தவரை காதலித்து மனமுடித்த பெண் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த கொலை ஆணவ கொலையா என தலைமறைவாக இருந்த பெண்ணின் தந்தை பெருமாள் மற்றும் தாய் ரோஜாவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 16 வயது சிறுமி உட்பட 6 பேரை ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள வாத்தாத்திக்கோட்டை நெய்வாவடி கிராமத்தை சேர்ந்தவர் ஐஸ்வர்யா, அதே போல் பக்கத்து கிராமமான பூவாலையை சேர்ந்தவர் நவீன். இருவரும் பள்ளி படிக்கும் பருவத்திலிருந்தே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த டிசம்பர் 31 திருப்பூரில் இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்த தகவல் அறிந்த பெண்ணின் பெற்றோர்கள் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதன் அடிப்படையில் ஐஸ்வர்யாவை மட்டும் சொந்த ஊருக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி 3 மர்மமான முறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஐஸ்வர்யா உயிரிழந்தார். இது ஆணவ கொலை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகின. இதனை அடுத்து வாட்டாத்திக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். இந்த வழக்கை அடுத்து பெண்ணின் பெற்றோர்கள் நேற்று தலைமறைவாகினர். இதனடுத்து காவல்துறையினர் அவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று காலை அவர் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோரை பிடித்து வாட்டாத்திக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து பெற்றோர் பெருமாள் மற்றும் அவரது தாய் ரோஜா உள்ளிட்ட உறவினர்கள் 6 பேர், அதில் ஒரு 16 வயது சிறுமி என 6 பேரிடம் காலை முதல் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். பாலவேல், நன்றி குருநாதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.